முக்கிய செய்திகள். கொரோனா பாதிப்பு அதிகரிப்பால் தமிழகம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் விதிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஹோய், இந்தா என்னது இது? பாரு. இதை வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? இன்னும் ஓட்டலையா? இப்போ ஓட்டலாம். பா, ஊரே காலியாக இருக்குது. இந்த 2 தெரு தள்ளி இருக்கிற ஜங்ஷன்லாம் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். இப்போவே இப்படி இருக்குன்னா இன்னும் சிவியர் ஆயிரும். ஆமாம், நீ எப்படி இங்கே வந்த? நான் எப்படியோ வந்தேன். நான் சொன்னதை யோசிச்சியா? எதை? நம்ம ஃப்யூச்சர் பற்றிடா. உனக்கு புரியவே புரியாதா? இல்லைண்ணா, இவளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாது. எத்தனை தடவை சொல்கிறது உன்ட்ட? உங்கள் அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. என்னடா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க? எங்கள் வீட்டில் சொன்னால் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறியா? ஏற்றுக்கலனாலும் பேசணும், பிடிக்கலனாலும் மேரேஜுக்கு சம்மதம் வாங்கி தான் ஆகணும். ஹவு பாயிண்ட்லெஸ். பாயிண்ட்லெஸ்ஸா? நாளைக்கு நம்ம குழந்தைன்னு ஒன்று பிறந்தா நம்மளால் தனியாலாம் பார்க்க முடியாது. அதுக்கு எவ்வளவோ பேபி டேக்கர்ஸ் இருக்காங்க. ஆனால் நம்ம குழந்தைய அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிற மாதிரி வராது. இப்போ உனக்கு லிவின்ல இருக்கிறது பிரச்சனையா, இல்லை ஏன் கூட இருக்கிறது பிரச்சனையா? எனக்கு அப்படியே செம்ம காண்டாகுது. உன்னை அப்படியே கழுத்தை பிடிச்சி இந்த சோத்தில் ஏற்றி கொல்லாமல் தோணுது. பயப்படாத, பண்ண மாட்டேன். டீ சாப்பிடலாமா? டேய், மறுபடியும் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த நேரத்தில் யார் டீ கடை வச்சிருக்கா? நீ வந்தீங்கன்னா அப்படியே உன் வீட்டில் விட்டுட்டு போவேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. 2 தெரு தள்ளி தான் என் வீடு இருக்குது. நானே போய்க்குவேன். வாங்கப்பா வாங்க. டேய், என்ன இடம்டா இது? பார்த்தா டீ கடை மாதிரியே தெரில. வீட்டில் சொன்னதெல்லாம் இங்கே பண்ணிடலான்னு ஐடியாவில் இருக்கியா? கிடச்சி லூஸு. லாக்டவுன் முன்னாடி இங்கே நிற்க கூட இடம் இருக்காது. இப்போ தான் இங்கே யாரும் வர்றதில்லை. பாட்டியை பார்த்துக்கவும் யாருமே இல்லை. நான் தான் பாட்டியை பார்க்குற சாக்கில் அப்பப்போ வந்து டீ குடிச்சிட்டு போவேன். தம்பி, பாப்பா யாரு? உங்கள் பேத்தி பாட்டி. ஃப்யூச்சரில். பாட்டி 2 டீ. சரி தரேன். இந்தம்மா. இரு. பார்த்து.
ஏய் என்ன பண்ணுற? லைட் சுகர். ஓ நெக்ஸ்ட் வீக்லாம் ரொம்ப சிவியராக இருக்க போதான். நீலாம் ரொம்ப வெளியே சுத்தாத. ஆனால் நீ வேற பாட்டி வீட்டை தவிர வேற எங்கேயும் போக மாட்டேன். அலெக்சா, ப்ளே பாட்காஸ்ட் 203. கலைஞனின் கைப்பட்டதும் களிமண் காரிகையானது. அந்த அழகான காரிகையை ஒரு பெண்ணிடம் கொடுத்தான். பெண் அதை அறைக்குள் பூட்டி வைத்தாள். சிலைக்கும் பெண்ணுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், இதயம். இருப்பினும் இரண்டும் ஒரு அறைக்குள் அடைபட்டிருக்கிறது. டேய், இதுக்கு பதில் தெரியாம தான் விளையாடுறியா? நீ எல்லாம் லவ் பண்ணி, ஓ மை காட், லவ்வுக்கும் லவர்ஸுக்கும் ட்ரஸ்ட் தான்டா முக்கியம். எழுதுடா. ட்ரஸ்ட் இல்லையா? ட்ரஸ்ட் இல்லாம ஒரு லவ்வாடா? வேற என்னமா இருக்கும்? அண்டர்ஸ்டாண்டிங். லவ்வுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம்டா. எழுது. டேய் அடே, மனசு சொன்னா மனசு போய் கேட்க மாட்டான்னு நிரூபிக்கிறான். ஓடா. என்னடா பண்ணிட்டு இருந்த? ரைட்டிங்ல இருந்த. அதானே. சாப்பிட்டியா இல்லை எதுவும் பண்ண வரலன்னு சாப்பிடாம இருக்கியா? எதுவும் பண்ண வரலன்னு சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதடி. சரி, டென்ஷன் ஆகாத. நான் எதுக்கு கால் பண்ணேனே மறந்துட்டேன். நீ 2 நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த ஆடியோவை இப்போ தான் கேட்டேன். நல்லா இருந்துச்சு, அதை சொல்ல தான் கால் பண்ணேன். 2 நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ணதே இப்போதான் கேட்குறியா? ஹே, ஒர்க் அதிகம்ப்பா, பார்க்கறதுக்கே சுத்தமாக டைம் இல்லை. அப்புறம் இன்னொன்று, இந்த ஆடியோவை எங்கள் அப்பாவும் கேட்டாங்க. என்ன சொன்னாரு? வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரன் ரொம்ப அமைதியானவனா இருப்பானோ, இந்த மாதிரி அமைதியான பையனா பார்த்து தான் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொன்னார். நீங்கள் இப்போ கேட்க வரீங்க? அதான பார்த்தேன், என்னடா இன்னும் இந்த டாபிக் எடுக்கலையேன்னு. நான் சும்மா ஜாலியாக தான் கேட்டேன். அமைதியாக இருந்தவனுக்கு கால் பண்ணி கடுப்பேத்துறது தான் உன் ஜாலியா? நான் எதை சொன்னாலும் தப்பாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். யாரு? நான்? உனக்கு தான் என்னை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் சுத்தமாக இல்லை. எப்போ பார்த்தாலும் எனக்கு எது பிடிக்காதோ அதையே பேசி பேசி டென்ஷன் ஆக்குற. உனக்கு எது கேட்கறதா இருந்தாலும் டேரெக்டாக கேளு. இந்த அப்பா சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இன்டெரக்டாக கேட்டுட்டு இருக்காது. உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, இருந்திருந்தா இப்படி வந்து கேட்டிருக்க மாட்டேன். யாரு? எனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமல் தான் நானா உன்னை தேடி வந்து ப்ரப்போஸ் பண்ணனா? ஏண்டி ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்க? ஓ அப்படியா? பேசக்கூடாதா? சரி, ஐ லவ் யூன்ற வார்த்தை எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருப்ப சொல்லு. சரி, அதை விடு. லாஸ்ட்டாக எப்போ சொல்லியிருப்பேன்னு சொல்லு. இந்த லட்சணத்தில் லவ் பண்ணுறோம். டெய்லி லவ் யூன்னு கொஞ்சிக்கிட்டே இருக்கிறதா லவ்னா அந்த லவ் எனக்கு பண்ண தெரியாதுடி.
வார்த்தைக்கு வார்த்தை எங்கள் அப்பாட்ட வந்து பேசு, எங்கள் அப்பாட்ட வந்து பேசுன்னு சொன்னா என்னடி பேசுறது? நான் யாரு என்ன பண்ணுறேன்னு கேட்டா என்ன சொல்கிறது? பயம்தான். ஒன்று மேரேஜ் பண்ணுறதை நினச்சி இல்லை, என்னோட கமிட்மெண்ட்டை நினச்சி. உங்கள் அப்பா ப்ரெஷர் தாங்க முடியலன்னா அவர் சொன்ன மாதிரி அமைதியான மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்டா லவ் பண்ணுன்னு? ஏன் சொல்ல மாட்டேன்? தேடி தேடி வந்து பேச போய் தானே. நான் எது சொன்னாலும் கோவப்படுறேன். இனிமேல் நீயே வந்து பேசினாலும் நான் பேச மாட்டேன். இல்லை, டோன்ட் எவர் டிஸ்டர்ப் மீ. I love you. பாட்டி, நீ என்னப்பா இந்த நேரத்தில் வந்திருக்க? சும்மா தான் பாட்டி. வயசானவங்களை பார்த்தா கொரோனா வந்துன்னு ஓடிடுறாங்க. நீ இன்னைக்கு வந்திருக்கியப்பா? உங்கள் கையால் போடுற டீயை குடித்தா கொரோனா மட்டும் இல்லை, எதுவுமே வராது. பாட்டி, ஒரு டீ போடுறீங்களா? அதுக்கு என்னப்பா போடுவேன். பாட்டி, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம், அவனு கேட்கலாமா? கேளுப்பா. தாத்தாவுக்கும் உங்களுக்கு நடுவில் சண்டே வந்திருக்காதுல்ல? சண்டை போட்டிருக்கம்மா. நானும் தாத்தாவும் சண்டை போடாத நாளே இல்லை. பாட்டி, தாத்தாவை முதல்ல எங்கே பார்த்தீங்க? 1950 எனக்கு வயசு 20. என்னை பொண்ணு பார்க்க வரும்போது தான் அவங்கள நான் முதல்ல நான் பார்க்குறேன். எங்கள் அப்பா இவர் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னார். நான் மெல்ல மெல்ல அவரை பார்க்குறேன். அப்போது அவருக்கு பின்னாடி நின்னவர் எனக்கு பொண்ணு பிடிச்சிக்கிடுச்சின்னு பலாரும் சொல்லிட்டாரு. அப்புறம் இரு அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஒன்ன மாதிரியே. எங்க அப்பா கிட்ட யாருன்னு கேட்டேன். மாப்பிளோட தம்பின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எனக்கும் அவரை பிடிச்சிருந்தது. எங்க அப்பா கிட்டயும் அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனா 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கல. கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்த்தோம். அப்புறம் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம். ஆமா, உங்களை பார்க்க வந்த மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? இந்த மாதிரி தான் அவரும் பொங்கினாரு. அந்த காலத்துல லவ்ல பிரச்சனையே வந்திருக்காதுல்ல? நாங்க விரும்புற காலத்துல சண்டை போட கூட வீட்டில் உள்ளவங்கள, தெருவில் உள்ளவங்கள, ஊர்ல உள்ளவங்கள
இப்படி எல்லாத்தையும் சமாளிச்சு அவங்கள பார்க்கறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். அப்படி கஷ்டப்பட்டு பார்க்குற அந்த நிமிஷத்துல போட்ட சண்டையெல்லாம் மறந்து பேசிடுவோம். அவ்வளோதான் உங்கள் சண்டையா? அவ்வளோதான்ப்பா. அட போங்க பாட்டி. பாட்டி நான் இங்கேயே படுத்துக்குவா? அதுக்கு என்னய்யா, படுத்துக்கோ. டேய் டேய், ஹாய்டி. உங்ககிட்ட எவ்வளோ பேசணும்னு ட்ரை பண்ணேன். என்னோடய மொபைலை நம்ம போட்ட சண்டையில் உடச்சிட்டதுனால என்னால் உன்னை காண்டாக்ட் பண்ண முடியல. அதுக்குள்ளே நீ என்னென்னமோ நினச்சி என் மேலே கோவத்தில் இருப்பேன், எனக்கு நல்லா தெரியும். சாரி, நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன். எனக்கு வேறு ஏதோ கோவம். நான் என்ன பேசினேன், என்ன நடந்து சுத்தமாக எனக்கு தெரியல. ஆனால் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. உனக்கு தான் தெரியுமே நான் கோவத்தில் என்ன பேசினேன்னு தெரியாதுன்னு. தெரிஞ்சும் எதுக்கு கோவமாக இருக்கேன்னு சுத்தமாக தெரியல.
எல்லா தடவையும் மன்னிக்கிற மாதிரி இந்த தடவையும் மன்னிச்சிருடி. உன்னை பார்க்காம பேசாமல் சாரி சண்டை போடாமல் கூட இருக்க முடியல. நான் முன்ன மாதிரி இல்லை, மாறிட்டேன்னு தானே என் மேலே கோவமாக இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி இருந்தனோ அப்படியே இருக்கேன், போதுமா? சாரிடி. வாயா. டீ போட வாயா. ம், இந்தாங்க பாட்டி. அவளுக்கும் உனக்கும் பிரச்சனையா? என்ன பாட்டி? அவன் ஒரு நேரம் வர, நீ ஒரு நேரம் வர. அவள் இங்கே வந்தாளா? சாரிடா, நானே இதை உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பட் இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ முன்ன மாதிரிலாம் இல்லைடா. முன்னாடிலாம் நம்ம எப்படி இருந்தோம், பட் நவடேஸ் நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம அப்படியே இருக்கோம். இது இப்படியே போச்சுன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். என்னால் உன்னோட ட்ரீம்ஸும் யூஸ்லெஸ் ஆகிடக்கூடாது. இதுதான்டா என்னோட முடிவு. நீ இருக்கிற பிஸியில் இந்த லெட்டரை படிப்பியான்னு கூட எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு ஹோப்பில் தான் எழுதுகிறேன். இதுக்கப்புறம் உன்னோட முடிவு தான் நீ தான் சொல்லணும். பாட்டி, என்னம்மா அங்கே வந்திருக்க? அவன் வந்தானா? இப்போதாம்மா போகிறான். என்னம்மா ஆச்சு? இல்லை பாட்டி, அவன் எப்போயும் இங்கே எப்போ வருவான்? ராத்திரி பூரா இங்கே தாம்மா இருந்தான். இப்போதாம்மா போகிறான். சரி பாட்டி, அவன் வந்தால் இதை மட்டும் கொடுத்துருங்க. சரிம்மா, கொடுத்துடுறேன். இந்தாப்பா. பாட்டி, அவன் வந்தால் இதை கொடுத்துருங்க. சரிப்பா. ஹலோ சார். மா, உங்கள் டீம் மட்டும் தான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்க. இன்னும் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? குயிக்காக முடிச்சு மெயில் பண்ணுங்கம்மா. ஓகே சார். இவர் வேறு. ஹலோ. ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாம்மா? இன்னும் இல்லை சார். ஆல்ரெடி 3 டேஸாக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஈவினிங் எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருந்தது, அங்கே கூட போகாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். என் ஒர்க்கை வேறு யாருக்காச்சும் சேஞ்ச் பண்ணி விடுங்க சார்.
ஆல்ரெடி உங்கள் டீமில் 2 பேர் குவாரண்டைனில் இருக்காங்க. இருக்கிற ஆளை வச்சு தான் நான் ப்ராஜெக்ட்ஸை முடிச்சாகணும். கொஞ்சம் குயிக்காக வேலையை முடியுங்கம்மா. ஓகே சார். இன்னும் அந்த நேரத்தில் இல்லை பாட்டி, அவன் வருவான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சாயங்காலமே வந்துட்டு போயிட்டாம்மா. இப்போம்லாம் வரமாட்டாம்மா. நீ லெட்ரு கொடுத்த மாதிரி அவனும் லெட்ரு கொடுத்துருக்காம்மா. இரு வாரேன். இந்தாம்மா. இந்த லெட்டரை நீ வாங்கி படிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். இந்த ஒரு விஷயத்தினாலும் 2 பேரும் ஒன்றா யோசிக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷம். எல்லா சண்டைக்கு பின்னாடி இருக்கிற சிச்சுவேஷன் நம்மக்கிட்ட இருந்து மட்டும் பேசுறதுனால தான் இப்போனாலும் உன்னோட சிச்சுவேஷன் வந்து பேசுகிறேன். எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டில் நீயும் சிக்கி தவிக்க வேண்டாம். எப்படி என்னோட மனசில் இருந்ததெல்லாம் ஒரே லெட்டரை எழுதிட்டீங்க. எனிவேஸ், நான் நீ எக்ஸ்பிளைன் பண்ணுற வேலை மிச்சம். நீ சொல்கிறது கரெக்ட் தான். என்னால் முன்னாடி இருந்த மாதிரி கேரக்டர் மாற்றிட்டுலாம் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா வேற பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீ உங்கள் அப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அமைதியான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நீங்கள் என்னோடய ஃப்யூச்சரை நினச்ச மாதிரி தான் நான் உங்கள் ஃப்யூச்சரை நினச்சி எழுதியிருக்கேன். ஏதோ நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுக்காக அந்த லெட்டரை எழுதியிருக்கேன்னு மட்டும் சத்தியமாக நினைக்காத. குட் பை.
எப்படி இருக்க? இந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும், அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் பார்ப்போமா பேசுவோமான்னு எனக்கு தெரியல. கடைசியாக ஒரு டீ சாப்பிடலாமா? பாட்டி 2 டீ. இந்தாம்மா. ஐ லவ் யூ கௌதம். நேரில் பார்த்து பேசுகிற அந்த ஒரு செகண்ட் உண்மையாகவே மேஜிக் தான். காற்றில் ஆடும் காகிதம். இந்த காகிதத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னதான் எழுதி கசக்கி குப்பையில் போட்டாலும் மறுபடியும் நம்மக்கிட்ட பளிச்சுன்னு புதுசாக வந்துடும். காதலும் அப்படிதான் நினைக்கிறேன். ஹாய் ஹலோ, நான் உங்கள் RJGS. காலத்துக்கு ஏற்ற மாதிரி காதல் மாறுறது இல்லைங்க, நாம தான் மாற்ற ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லெட்டர், அடுத்து இமெயில், அப்புறம் ஃபேஸ்புக், இப்போ இன்ஸ்டாகிராம். ஐ லவ் யூங்கிறது வெறும் வார்த்தை இல்லைங்க, இட் இஸ் அன் எமோஷன். ஒரு வார்த்தை சொல்லும்போது மட்டும்தான் ஹார்ட் பீட் படபடான்னு அடிக்கும், கண்ணு ரெண்டும் பிரேக் டவுன் ஆகும், பிடிச்ச சாங் காதுக்குள்ளே சத்தமாக கேட்கும், உதடு ரெண்டும் ஃப்ரீஸ் ஆகிரும். இவ்வளோ எமோஷன்ஸும் நேரில் பார்க்குற அந்த ஒரு செகண்ட் தாங்க நடக்கும். இவ்வளோ எமோஷன்ஸையும் டிஜிட்டலுக்குள்ளே திணிக்க வேண்டாமே. டீயில் போட்ட சர்க்கரை கரைச்சி தாங்க இனிப்பு தரும், கரை இதுக்குள்ளே குடித்தா கசப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் பிரச்சனை வருதுன்னு தள்ளி தள்ளி போனால் சந்தோஷம் ஓடி ஒளிஞ்சிடாது. இவ்வளோ பேசுறிய நீ ஒழுங்கா, நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குது. இந்த கதை வேற யாரோடதும் இல்லை, என்னோட தான். எனக்கு கமிட்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு பயம், அதுக்காக அவளை நிறைய காயப்படுத்தியிருக்கேன். இதுக்கெல்லாம் மருந்தா நான் ஒன்றே ஒன்று தான் செய்ய போகிறேன், என்னோட கதையை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எங்களை மாதிரி பசங்களுக்கு லவ் யூன்ற வார்த்தை அடிக்கடி சொல்கிறதுக்கு வராது, ஆனால் அந்த ஃபீலிங்ஸை நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ண வரும். சுபா, லெட்ஸ் கெட் மேரிட். இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நாளா? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது, அது அப்போ சொன்னாதான் அழகு.